தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவினரை கவனிக்கும் திமுக அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினரை கவனிக்கும் திமுக அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. 10 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியை பிடித்தது. பயங்கரமான வறட்சியில் இருந்தது திமுக. கிடைத்தது போதும் என்கின்ற அளவுக்கு எங்கெங்கு கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் திமுக சுருட்ட ஆரம்பித்தது. 3 ஆண்டு காலம் திமுக அரசு எந்த சாதனைகளையும் செய்யவில்லை. ஆனால் கொள்ளையடிப்பதில் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பல துறைகளில் அவர்கள் அமைச்சர்கள் கமிஷன் பெறுகிறார்கள். ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. மலைகள், கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது. நீர் உறிஞ்சப்படுகிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த இயற்கை வளம் அளிக்கப்படுகிறது. விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழக அமைச்சர்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்கணுமோ அவ்வளவு தூரம் கொள்ளையடிக்கிறார்கள். இதை ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்து தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்தி வந்தது. ஆனால் சமீப காலமாக அடக்கி வாசிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் விசாரித்த பொழுதுதான் உண்மை தெரிந்தது. பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களுடைய வாயை அடைப்பதற்காக திமுக அமைச்சர்கள் கவனிக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது கொள்ளையடிப்பதில் ஒரு பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவினர் கொடுக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சமீப காலமாக அடக்கி வாசிக்க ஆரம்பித்துள்ளார்கள். திமுக மீது குறை சொல்வதை குறைத்து கொண்டுள்ளார்கள். திமுக அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு பெட்டி வழங்குகிறார்கள். சூட்கேஸில் பணங்களை வழங்குகிறார்கள். ஆக திமுகவின் இந்த கவனிப்பால் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் திக்குமுக்காடி போயுள்ளனர். இதை பார்த்த சூர்யா தான், திருச்சி சூர்யா அவர்கள் தான் திமுகவினரிடம் ஆத்து மணல் கொள்ளையடிப்பவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வசூல் பண்ணுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அதே பணியைத்தான் திருச்சி சூர்யாவும் பின்பற்றுகிறார். தன்னிடம் ஆடியோ இருப்பதாக, வீடியோ இருப்பதாக கூறி பிளாக்மெயில் செய்து அவரும் பணம் பறிக்க முயல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சியாக அனைவரும் கருதினர். ஆனால் பாஜக பொறுப்பாளர்கள் திமுக அமைச்சர்களிடம் சூட்கேஸ் வாங்க ஆரம்பித்துள்ளனர். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பித்துள்ளது.